வேதத்துல ஒரு பாடசாலையில 7 வருஷம் அத்தியனம் பண்ணிட்டு ஒரு பிரயோகம் பண்ணிட்டு இருக்க சிகைய வச்சுண்டு எப்படி ஒருத்தர் வாழணுமோ அதே மாதிரி நம்ம அந்த சனாதன தர்மப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். எனக்கு வர பல வருஷங்களா பழக்கம். திடீர்னு ஒரு நாள் நம்ம வாசல்ல நின்னுண்டு ஒரு கண்ணீர் கம்பளையுமா அவரும் ஒரு நண்பர் 2 பேர் நிக்கிறா. நிலகுலைஞ்சு போய் இருக்கிறாரே அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன். ஜி சொல்லுங்க, ஏன் ஃபீல் பண்ற? ஃப்ரீயா பேசுங்க, நான் வக்கீல் தானே, டாக்டர்கிட்டையும் வக்கீல்ட்டையும் வந்து எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா? ஃப்ரீயா பேசுங்க, யோசிக்க வேண்டாம், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சங்கோச்சம் இல்லாம பேசுங்க அப்படின்னு. அந்த டிவிஎஸ் வேலை பார்த்த கூட நண்பர் தான் சொன்னாரு, இவருக்கு வந்து ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிடுத்து, 18 மாதம் தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை. நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே, இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே, இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. என்ன ஆச்சுன்னா, அவரோட சகோதரி அமெரிக்கால இருக்காங்க. அவ வந்து கோயில்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால கார்ல வந்து எல்லாரும் சகோதரியை கூட்டிட்டு சகோதரியோட குழந்தைகளை கூட்டிட்டு இவர் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. சகோதரி அமெரிக்கால இருக்கிறதுனால அவங்க நல்லா கார் ஓட்டுவாங்க. வந்துட்டு இருக்கும் போது சடனா ஒரு இடத்துல கண்ட்ரோல் போச்சா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஆள் மேல அந்த கார் மோதிடுறது. மோதி அந்த டீ கடை வாசல்ல அவர் இறந்தும் போயிடுறாரு அந்த பாவம் அந்த நபர். உடனே என்ன ஆகுது, சகோதரிக்கு அடுத்த வாரம் திரும்ப அமெரிக்காக்கு போயாகணும். சோ இந்த நம்ம என்னோட நண்பராக இருந்த வேதப்படி இருக்கிறவர் அவர் என்ன பண்றார், நேரா ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் நேரா போயிடுறாரு. இவருக்கும் கார் ஓட்டத்துக்கு இவருக்கும் லைசன்ஸ் இருக்கு. நான் தான் வந்து அஜாக்கிரதையா நான் காரை ஓட்டிட்டேன், இந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த பழியை தான் மேல சுமந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆறாரு. இவர் மேல எஃப்ஐஆர் பதிவாகிறது, சார்ஜ் ஷீட் போடுறாங்க, கேஸ் நடக்கிறது. அந்த கேஸ் அந்த நீதிபதி, நான் ஒரு நீதிபதியாரு சொல்லக்கூடாது, இவர் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது குடிமி வேஷ்டாடை இதோட போறத பார்த்தோன்னா அதுவே காரணம் மாறுது. சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து 6 மாசம் தண்டனை கொடுப்பா, இவருக்கு 18 மாசம் தண்டனை கொடுத்தான். எதுக்கு குடிமி வச்சுருக்காங்க, ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார். அவர் நான் சொன்னேன், கூச்சமே பட வேண்டாம், நான் உங்களை ஒரு வீரனா நான் பார்க்கிறேன். சகோதரிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த பழிய ஒரு தப்பு பண்ண தான் மேலே ஏத்துக்கிறாரு. நீர் தானே உண்மையான ஒரு ஆண்மகன், இது போய் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு, நான் உங்களை பெருசா நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நடந்து போச்சு. சரி வாங்க பாத்துக்கலாம், அப்பீல் போய் பாத்துக்கலாம் சொல்லிட்டு நான் கிளம்ப, உங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு. ஃபுல்லா அந்த பேப்பர் முழுக்க நான் வாங்கி படிக்கிறேன். மொத்தம் ஒரு 6 சாட்சிகள் இருக்கு. ஒவ்வொன்னா நான் படிக்கிறேன். ஒரு சாட்சி கூட நான் சொன்ன இந்த நபர் அவரோ ஒரு சகோதரி அவங்க வந்து ஓட்டினாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணல. எல்லாமே நாங்கள் டீ கடை வாசல நின்று கொண்டிருந்தோம், அங்கிருந்து ஒரு மாருதி காரு வந்தது, தாறுமாறாக ஓடியது, இவர் மீது முட்டியது, அவர் இறந்து விட்டார், அப்படிதான் இருக்க தவிர ஒரு சாட்சியில கூட நான் சொன்னேனே இந்த சாஸ்திரிகள் இவர் தான் ஓட்டினாருன்னா அவர் சகோதரி ஓட்டாலும் யாரு வண்டியை ஓட்டினான்னு யாருமே சொல்லல. கோர்ட்லயும் யாரும் இவர் ஐடென்டிஃபை பண்ணல. அப்படி பார்த்தா இவருக்கு சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை. இது ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்தோம், அப்பீல் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணோம். அது வந்து இந்த சாஸ்திரோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா, அந்த அப்பீல் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்ந்தது யாருன்னா என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட். சாட்சியுமே இல்லது. என்ன இந்த கேஸ இதுக்கு எப்படியா கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து என்னோட நண்பரை வந்து இவரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன், வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சத்தியமாக நான் உணர்ந்தேன். இன்ஃபேக்ட் அது வரைக்கும் எனக்கு பெருசா இந்த விஷயங்கள ஈடுபாடெல்லாம் கிடையாது. ஆனா இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அந்த சாஸ்திரிகளுக்கு நடந்த அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அது என்ன காப்பாத்து. யோசிச்சு பாருங்களேன்.